இன்று முக்கியமான 2 செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. ஒன்று, தமிழர்களுக்கு எதிராக மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டார் என்று சொல்லலாம், அல்லது அவரது பொறுப்பை மறந்து மிகவும் கேவலமாக நடந்து கொண்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மரணித்திருக்கின்றார். இது தொடர்பான செய்தி ஒன்று வெளிவந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, இந்த தமிழ் தேசிய அரசியலை சீர்கெடுத்தார், இந்த தமிழ் கட்சிகளை எல்லாம் நாசமாக்கினார், தமிழர்களின் கொள்கைகளை எல்லாம் இல்லாமல் செய்த சுமந்திரனுக்கு பலத்த பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐதவிர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த கருத்தால் தேவையற்றது, சம்பந்தப்பட்டவர்கள் தற்பொழுது சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள், அதாவது சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்படி இருக்கின்ற போது இது தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த அவர்கள் ஊரிலிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அவருக்கு தற்பொழுது 57 வயது. இந்த நிலையிலே கொழும்பில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் ஊரிலிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது அதிக அளவிலே பேசப்படுகின்றது. அதாவது ஒரு 57 வயது என்பது மரணிக்க வேண்டிய வயதில்லை, இந்த வயதில் அவர் ஊரிலிருந்து விட்டார். அதை தாண்டி இந்த லொஹான் ரத்வத்தை தொடர்பாக அவரது மரணம் தொடர்பாக தற்பொழுது தமிழர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வருகின்றனர். அதிலே குறிப்பாக அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், மரணித்த ஒருவரை பற்றி விமர்சிப்பதோ அல்லது அநாகரிகமாக பேசுவதோ தமிழர்களின் மாண்பில்லை, ஆனால் இந்த லொஹான் ரத்வத்தை தொடர்பாக பேசியே ஆக வேண்டும் என்று குறிப்பிட்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர்கள் முன்வைத்து வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த லொஹான் ரத்வத்தை மீது தமிழர்களுக்கு அப்படி என்ன கோபம், அவர் தமிழர்களுக்கு என்ன செய்தார் என்பது தொடர்பாக கொஞ்சம் பின்னால் சென்று பார்க்க வேண்டியிருக்கிறது. கோட்டபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போது சிறைச்சாலைகள் முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சராக இந்த லொஹான் ரத்வத் அவர்கள் பதவியிலே இருந்தார். அந்த காலகட்டத்தில் இவர் மது அருந்திவிட்டு இவருக்கு கீழ் இருக்கின்ற அந்த சிறைச்சாலைக்குள்ளே சென்றதாக கூறப்படுகின்றது. அதாவது இவரின் அமைச்சின் கீழ் தான் அந்த சிறைச்சாலைகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அன்றாபுரம் சிறைச்சாலைக்கு அவர் சென்று அங்கிருந்த அரசியல் கைதிகளை வரவழைத்து அதிலே இதுவரை முழங்காலிட சொல்லி அதிலே ஒருவர் மீது அவரது தனிப்பட்ட கைத்துப்பாக்கியை தூக்கி தலையிலே வைத்து உன்னை கொன்று விடுவேன் என்ற அடிப்படையிலே மிரட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அரசியல் கைதிகள் தற்பொழுது வரை தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், பயங்கரவாத தடுச்செடுத்துகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் தொடர்பாக சரியான விசாரணை அல்ல. எனவே இப்படியான சூழ்நிலையில் தான் அந்த துறைக்கு அப்போது அவர் பொறுப்பாக இருக்கின்றார், அதாவது அமைச்சர் இருக்கின்றார், அதே போல ராஜாங்க அமைச்சராக இவரும் இருக்கின்றார். அப்படி இருக்கிறவர்கள் இவர்தான் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து அவர்கள் இவ்வளவு காலம் ஏன் இப்படி இருக்கின்றார்கள், அவர்களுக்கான தண்டனை என்ன, அவர்கள் செய்த குற்றம் தான் என்ன, தண்டனை காலத்தை மீறி அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அதாவது ஒருவர் தவறு செய்து அவருக்கு 10 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும் சொன்னால் அவர்கள் இந்த வழக்கு விசாரிக்கப்படாமல் 15 வருடம் 20 வருடம் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது அதனெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பில் அவர் அப்போது இருந்தார். ஆனால் அவர் மது அருந்து விட்டு இந்த தமிழர்களை ஒரு கீழ்த்தரமாக நினைத்துக் கொண்டு இப்படி வந்து சிறைச்சாலைக்குள் வந்து அவர்களை அழைத்து இப்படியெல்லாம் அவர் அச்சுறுத்தி இருந்தார் என்று அப்போது செய்திகள் வெளியாக இருந்தது. எனவே இந்த விடயம் தொடர்பாக சர்வேசம் கவனம் எடுக்க வேண்டும் என்று அப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட பல அறிக்கைகளை வெளியிடுகிறார். அதோட தமிழ் அரசியல்வாதிகள் பலரும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்திருந்ததை அந்த காலகட்டத்தில் அவதானிக்கக்கூடிய வகையில் இருந்தது. எனவே இவ்வாறு நான் சிங்களவன், மற்றவர்கள் தமிழர்கள், அவர்களை நாங்கள் அடக்குவோம், அவர்களை விரட்டுவோம் என்கிற அடிப்படையில் அவர் நடந்து கொண்டார். இப்படியான சூழ்நிலை தான் அவர் தற்பொழுது இறந்திருக்கிறார். அதே இவர் ஒரு வழக்கிலும் சிக்கி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அது என்னன்னு சொன்னால், அவரது மனைவி வீட்டிலிருந்து ஒரு சொகுசு கார் மீட்கப்பட்டிருந்தது. அந்த சொகுசு கார் பதிவு செய்யப்படாத இலக்க தகடுகளை பொருத்தி அந்த சொகுசு கார் பயணித்ததாக கூறப்படுகிறது. அதை தொடர்ந்து பல வருடங்களாக அந்த காரை அவர் பயணித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் அதுவும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதை தாண்டி இந்த காலகட்டத்தில் அவர் மீது அடுத்தடுத்த வழக்கில் பாயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் சுவைக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தான் நோய்வாய்ப்பட்டு அவர் உயிரிழந்து விட்டார். ஆகவே அவர் உயிருடன் இருந்திருந்தால் சில வேளை சிறைக்கு சென்றிருக்கலாம். தற்பொழுது அவருக்கு நிரந்தர விடுதலை கிடைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது தமிழர்கள் பேசி வருகின்றனர். மற்றொரு செய்தி என்னவென்று சொன்னால், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஆகிய சுமந்திரன் அவர்கள் எதிர்வருகின்ற 18ஆம் தேதி கர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதாவது அவர் முதல் முறையாக 15ஆம் தேதி தெரிவு செய்திருந்தார். அந்த 15ஆம் தேதி மடு திருத்தலத்தின் ஆவணி பெருவிழா இடம்பெறுகின்ற தேதி, அதாவது இன்றைய தினம் காலைதான் அது நிறைவடைந்திருக்கிறது. திருவிழா திருப்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டு இந்த மடு ஆவணி திருவிழா நிறைவடைந்திருக்கிறது. அதோட நல்லூரிலும் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய தினத்தை அவர் முதல் தெரிவு செய்திருந்தார். அதற்கு பிறகாக அது மாற்றப்பட்டிருந்தது. மன்னார் மாவட்ட குறுமுதல்வர் அது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதே போல மன்னார் மறை மாவட்ட ஆயரும் அதுக்கு ஒரு கருத்தை முன்வைத்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அது திகதி மாற்றப்பட்டு திங்கட்கிழமை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திங்கட்கிழமை இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று சுமந்திரன்
உடனடியாக அனைத்து இடங்களுக்குமே சென்றார். முக்கியமாக இந்த வர்த்தக சங்கங்களை சந்தித்து பேசியிருந்தார். அந்த கடைகளை மூட வேண்டும், வழக்குகளுக்கு தழுவிய ரீதியிலே ஒரு கர்த்தாலை முன்னெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே இவ்வாறு நடந்து கொண்டிருந்தது. அந்த கர்த்தாலுக்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது திருடச் சென்ற 5 பேரில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாகத்தான் இந்த கர்த்தாலில் முதன்மையான கோரிக்கையாக முன்வைத்து அதுக்கு பிறகு படையினரின் அதிக பிரசனம் தொடர்பாக எல்லாம் பேசப்படுகிறது. எனவே இந்த கர்த்தால் நியாயமற்றது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருந்தது. காரணம், இது சரியான முறையில் ஒழுங்குபடுத்தவும் இல்லை, அடிக்கடி திகதியை மாற்றுவது, அதில் ஒரு விளையாட்டுத்தனமாக ஒழுங்கமைக்கப்பட்ட கர்த்தாலாக இருக்கின்றது. அதோட அந்த காரணமும் பலமாக இல்லை. எனவே அப்பாவி மக்கள் தான் இதனால் பாதிக்கப்படுவார்கள். அதை சிங்கள மக்கள் தமிழர்களை கேலிக்குள்ளாக்குகின்ற வகையில் இது பார்க்கக்கூடும். அப்படியான ஒரு கர்த்தாலாகத்தான் இந்த கர்த்தால் இருக்கின்றது என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்பட்ட நிலையிலும் சுமந்தன் அவர்கள் ஒரு முடிவெடுத்தால் அதை செய்து முடிப்பார். அதாவது சுமந்தன் அவர்கள் நேரடியாக காய்க்கின்ற போது வர்த்தக சங்கங்கள் மறுக்காது, கடைகளை மூடுவார்கள் என்றெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தது. எனவே இவ்வாறான சூழ்நிலை தான் வவுனியா வர்த்தக சங்கத்தையும் அவர் சந்தித்து பேசியிருந்தார். சில தினங்களுக்கு முன்னர் அந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக வவுனியா வர்த்தக சங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அன்றைய தினம் கர்த்தாலுக்கு நாங்கள் ஆதரவு வழங்க மாட்டோம், வழக்கம் போல கடைகள் திறக்கப்படும், வழக்கமான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் என்று துணிச்சலான முடிவை எடுத்து வவுனியா வர்த்தக சங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மற்ற வர்த்தக சங்கங்களும் இந்த அறிவிப்பை பின்பற்றும். அந்த கர்த்தாலுக்கு ஆதரவு அளிக்காது, அந்த கர்த்தாலில் நியாயம் இல்லை என்பதுதான் தமிழர்களின் கருத்தாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இந்த கர்த்தால் நடைபெறாது என்பது போன்றுதான் தற்பொழுது தெரிகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையை தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபால் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது கர்த்தால் என்பது தேவையற்றது. அந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் தற்பொழுது சிறையிலே, அதாவது விளக்கமறியிலே சில ராணுவ சிப்பாய்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது எதற்காக இந்த கர்த்தால் செய்யப்பட வேண்டும்? எனவே இது ஒரு தேவையற்ற ஒரு கர்த்தால். அதனை தாண்டி சரியான முறையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. கர்த்தால் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, நடக்க போதுதான் நடக்கும். ஏன்னா நீதிமன்றத்தினூடாக என்னென்ன பொறிமுறைகள் இருக்கோ அதற்கு ஏற்றாப்ப அந்த வழக்குகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். ஆகவே இது ஒரு தேவையற்ற விடயம். தென்னிலங்கையிலும் இப்படியான சம்பவங்கள் நடக்கின்றது. ஆனால் அங்கே எல்லாம் இப்படி கர்த்தாலா போடுகின்றார்கள். அதை தாண்டி சரியான விடயமும் சரியான முறையில் சுயாதீனமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எந்த தடையும் செய்யவில்லை. ஆகவே இதை நீங்கள் கடந்த காலங்களில் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். எனவே செயல்முறையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரு குற்றம் செய்தாலும் நீதிமன்றத்தினூடாக சுயாதீனமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என்ற அடிப்படையில் அவரும் கூறியிருக்கிறார். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பது மகிழ்ச்சி. ஏதோ ஒரு தெளிவூட்டல் காணொலி ஒன்று, குறிப்பாக வவுனியா வர்த்தக சங்கம் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை இடம்பெறுவதாக இருந்த கர்த்தாலுக்கு ஆதரவு அளிப்பதில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இன்று எடுத்திருக்கின்றது. இது தொடர்பான சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகின்றன. அது தொடர்பான தெளிவூட்டலுக்காகவே இந்த காணொலி பதிவிடப்படுகின்றது. குறிப்பாக இந்த வர்த்தக சங்கத்தின் முடிவு என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு எதிரானதோ அல்லது அரசியல்வாதிக்கு எதிரானதோ எமது வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் செயலாளருடைய தனிப்பட்ட முடிவோ அல்ல. இது பூரணமான ஒரு ஜனநாயக முறைப்படி வாக்களிப்பின் மூலமாக ஏராளமான வர்த்தகர்கள், அதாவது வர்த்தகர்கள் சார்ந்த பிரதிநிதிகளாக வர்த்தக சங்கத்தின் பணிப்பாளர் சபையில் இருக்கின்ற பணிப்பாளர்கள், அதாவது நிர்வாக உறுப்பினர்கள் ஏகமனதாக எடுத்த வாக்களிப்பின் மூலமாக ஜனநாயக ரீதியாக எடுத்த ஒரு முடிவு. எனவே இந்த முடிவை பற்றி யாரும் குழம்பி கொள்ள தேவையில்லை. அதைவிட இது வந்து தமிழ் மக்களுக்கு எதிரானதோ அல்லது போராட்டத்துக்கு எதிரானதோ என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இந்த கர்த்தாலுக்கான காரணங்கள் வலுவற்றது. அதைவிடவும் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமையில் கடைகளை மூடுமாறு ஒரு தரப்பு கோரிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே திங்கட்கிழமை கடைகளை மூடுமாறு இவர்கள் கோருவது தொடர்ச்சியாக வர்த்தகர்களின் வியாபாரத்தை முடக்குவதற்கான, அது அவர்களின் குறிப்பாக திங்கட்கிழமை எப்படியும் வங்கிகள் திறக்கப் போகிறது. அப்போ திங்கட்கிழமை வங்கிகளுக்கு காசோலை கொடுத்தவர்கள் அதை விட ஞாயிற்றுக்கிழமை கடையை பூட்டி விட்டு அவர்களுக்கான அந்த காசோலைக்கான பணத்தை செலுத்துவதற்கு யார் அவர்களுக்கு பணம் கொடுப்பார்கள்? எனவே நீங்கள் வர்த்தகர்களை பற்றி யோசியுங்கள். நீங்கள் யாருமே எந்த பதவியில் இருந்தாலும் நீங்கள் யாருமே ஒரு நாளும் வந்து வர்த்தகர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது, எங்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது ஆராய நீங்கள் ஒரு நாள் எங்களை தேடி வந்ததில்லை, வர்த்தகர்களை தேடி சென்றதில்லை, அவர்களிடம் போய் அதுக்கான காரணங்கள் தீர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்ததில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு தேவை, உங்களதும் பலத்தை காட்டுவதற்காக கடையை மூடுவதற்கு தான் முண்டியடித்துக் கொண்டு வருகின்றீர்கள். யாராவது ஒருவர், எந்த ஒரு அரசியல்வாதியாவது இதுவரை வந்து வவுனியா வர்த்தக சங்கத்திலே வர்த்தகர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க வருகிற எல்லாருமே வர்த்தகர்களை சிரமப்படுத்துகின்ற, வர்த்தகர்களை இன்னும் வேதனைக்கு உட்படுத்துகின்ற அல்ல வர்த்தகர்களின் பொருளாதாரத்தை நசுக்குகின்ற முயற்சிகள் எடுக்கின்றீர்களே தவிர நீங்கள் யாராவது வர்த்தகர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை என்னங்கன்று அதை தீர்த்து வைப்பதற்கு இதுவரை யாருமே முயற்சி செய்யவில்லை. தொடர்ச்சியாக வர்த்தகர்கள் தான் நீங்கள் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் பண உதவி செய்ய வேண்டும், அதே நேரம் அனைத்து நிகழ்வுகளுக்கும் பங்கு பெற்ற வேண்டும். ஆனால் அவர்கள் நலன் சார்ந்து யாருமே செயற்படப்படுவதா இல்லை. நீங்கள் வருபவர்கள் அந்த அகை அகற்றுங்கள், ஆக்கிரமிப்புகள் அகற்றுங்கள்,
ஞாயிற்றுக்கிழமை கடைகளை பூட்டுங்கள், திங்கட்கிழமையில கத்தாலுக்கு வாருங்கள் என்று அவர்களை மீண்டும் மீண்டும் அவர்களை பாதிக்கின்ற வகையிலான முடிவுகளை எடுக்கிறீர்களே தவிர யாரும் அவர்கள் நலன் சார்ந்த முடிவுகளை இதுவரை எடுக்கவில்லை என்பதை நினைவூட்டுகின்றேன். இதில் யாரும் அரசியல் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. அல்லது வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் எடுத்த முடிவு என்றோ அல்லது வர்த்தக சங்கத்தின் செயலாளர் எடுத்த தனிப்பட்ட முடிவு என்றோ யாரும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வர்த்தக சங்கத்தில் உள்ள அனைத்து பணிப்பாளர் உறுப்பினர்களும் நிர்வாக உறுப்பினர்களும் ஏகமனதாக வாக்களிப்பு முறைப்படி ஜனநாயக முறைப்படி வாக்களிக்கப்பட்டு அனைவருமே கடை பூட்டுவதற்கு ஆதரவில்லை என்றுதான் வாக்களித்ததன் அடிப்படையிலே தான் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய தனிப்பட்ட முடிவும் இல்லை என்பதனை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நன்றி.